சோ சபைக்குள்ள வரும்போது எல்லாரையும் நம்ம என்ன பண்ண கத்துக்கணும்? நேசிக்க கத்துக்கணும். நீங்க எல்லாரும் கோடீஸ்வரங்களாகிறது தான் எனக்கு என்னது பிரியம். எல்லாரும் மச்சிப்பாவை வீடு கட்டுறது தான் என்னது பிரியம். எல்லாரும் பெரிய பெரிய கார்ல சுகமா இருக்கிறது தான் பிரியம். எல்லாரும் கேன்சர், வலி, வியாதி அது இதெல்லாம் சுகப்படுத்துறது தான் பிரியம். எல்லாரும் மரித்தோர் உயிரோட எழுப்புறது தான் என்னது பிரியம். நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே பிரியத்தோட இருக்கிறோமா? அதுதான் உண்மையான ஃபெலோஷிப். அப்போ ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். ஐயே ஆயிட்டானே, நம்ம எப்ப ஆகிறது அப்படின்னு நினைக்காது. அது யார் நினைக்கிறது? பொறாம நினைக்கும். ஆனா உண்மையான அன்பு என்ன நினைக்கும்? அவர் ஆயிருக்காருன்னா நம்மளாலையும் ஆக முடியும். இந்த கூட்டத்தில் இருக்கிற இவனுக்கு இது நடந்திருக்குன்னா அப்ப எனக்கும் நடக்கும். சூப்பர், நாம ஒரே ஓட்டத்துல ஓடுறோம், நீ போனா நான் போன மாதிரி அந்த சந்தோஷம். நீ அவனை உன்னை போல நேசிச்சா அவனுக்கு வருகிற ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் உன்னுடையது போலவே உனக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். அதுதான் சரியான மனசு. A true heart that loves selflessly is happy for whatever is happening for anybody in the team. அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்கு என்ன நன்மை நடந்தாலும் என்ன நடக்கும்? சந்தோஷம் வரும். If your heart is not cherishing for the goods that are happening in others' lives, you have to set it right. மற்றவருடைய வாழ்க்கையில நடக்கிற நன்மையில உன் மனசு பூரிச்சு சந்தோஷப்பட்டு கம்பீரமா ஆனந்தப்படலைன்னா உனக்கு என்ன இல்லை? உன் மனசை சரி பண்ணணும். And if you are retaining something, then again there is problem. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஒரு சாரி வாங்கிட்டு வரீங்க, ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு, சிஸ்டர் சாரி சூப்பராக இருக்கு சிஸ்டர். உடனே என்ன பண்ணுவீங்க? அடிப்பாவி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், சூப்பராக இருக்குங்களா, இவகிட்ட காமிச்சிருக்கவே கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை தன் மனசு போல நேசிக்கிற உறவுனா என்ன பண்ணும்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இந்தாங்க வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், எந்த என்னது ஃபங்க்ஷனுக்கு வாங்கினேன், எதுக்காக இதை வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? அது மறந்துடும். மற்றவங்களை தன்னை போலவே என்ன பண்ணும்? நேசிக்கும். அது என்ன சொல்லும்? பிடிச்சிருக்கா வச்சுக்கோ. அது செல்ஃப்லெஸ் லவ். ஒரு பேனா நல்லா இருக்கு பிரதர், என்ன வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது? ஸ்பான்டேனியஸா வருதா? ஒரு பிரயாசம் இல்லாம ஹாப்பியா ஃப்ரீயா வருதா? அப்பதான் நீங்க உங்க கூட இருக்கிறவங்கள உங்களை போல என்ன பண்றீங்க? நேசிக்கிறீங்க. Contribute to them, give to them. When they are going through some struggle, ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வலி இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதோனா உங்களுக்கு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? In Jesus name, get out. I am free. I am strong. I am well out. You know? So do you lay hands on them? Do you pray for them like that? அவங்க மேல கைகளை வச்சு அவங்க மேல என்ன பண்றீங்க? அப்படி ஜெபிக்கிறீங்களா? Do you take care of them? அவங்க மேல அக்கறை உள்ளவர்களா, பொறுப்பு உள்ளவர்களா, கவனம் உள்ளவர்களா அவங்கள பார்த்துக்கிறீங்களா? All this is very important. Do you play with them? Are you open to? ஏன் பெரியவங்களால விளையாட முடியல? ஏன்னா வளர்ந்துட்டாங்க, ஒளிமறைவு இல்லாம என்ன செய்ய முடியல? பேசி பழக முடியல. அதனால என்ன பண்ண மாட்டாங்க? விளையாட மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க பாருங்க, எந்த அஜெண்டாவும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லை, யாரை பத்தியும் என்ன இல்லை. நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? ஐஸ் பாய் விளையாட போறோம், அவ்வளவுதான். அதுல பிடிக்கணுமா, அதுல துரத்தணுமா, அதுல செய்யணுமா, அது மட்டும்தான் என்ன இருக்கும் மனசுல இருக்க. வேற எதுவுமே இருக்காது. பெரியவங்களால ஐஸ் பாய் என்ன பண்ண முடியாது? விளையாட முடியாது. ஏன்னா நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறோம். திடீர்னு அடிச்சுட்டா, ஏதாவது ஒண்ணு விளையாட்டுல நடந்துட்டா, என்ன போய் அடின்னா போச்சு, அது வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? மனஸ்தாபம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சிறு பிள்ளைகளை போல ஏத்துக்குன்னு சொல்லுது. So you have to be so free that you love them so much like children.
சின்ன குழந்தைங்க மாதிரி ஒருத்தரை நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஒருத்தரோட வீட்டுக்கு இன்னொருத்தர் போனா கிச்சன் வரைக்கும், கிச்சனுக்கு பின்னாடி வரைக்கும், பெட்ரூம் வரைக்கும், பீரோ வரைக்கும் என்ன பண்ணணும்? திறந்து காட்டணும். உள்ள போறவங்க அங்க இருக்கிறத எடுத்து பாக்கெட்ல வைக்க கூடாது. உண்மையிலே சகோதரரா நேசிச்சா நீ என்ன பண்ணுவ? ஒண்ணு ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிக்கா, இது நல்லா இருக்கு இப்படி இருக்குன்னு எந்த ஒரு, இப்ப நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பினா நம்ம எப்படி வச்சுப்போம், அது மாதிரி சபையில உள்ளவங்கள நம்ம வச்சிருக்கோமா, நம்ம ரிசீவ் பண்றோம். அதே மாதிரி உள்ள போறவங்க உங்க அண்ணன் தம்பி வீட்டுல இருந்து நீங்க அதை எடுப்பீங்களா, இன்னொருத்தர் பண்ணுவீங்களா, அந்த நேசத்தோட போயிட்டு வரீங்களா? போன் எங்க வச்சேன்னு தெரியலையே, பர்ஸ் எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு பதச்சிட்டு யாரும் வந்து சர்ச்சில் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருளை தேடவோ இருக்கக்கூடாது. சர்ச்சில் விட்டு வந்தா அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள என்ன வந்துடும், அங்க இருந்து போன் பண்ணி, இந்தாங்க பிரதர் உங்களுக்கு தான் இங்க இருக்கு, நான் வச்சிருக்கேன், நான் வரும்போது தந்துடுறேன். யூ நோ, செல்ஃப்லெஸ் லவ். ஒரு பாரபட்சம் இல்லாம, சுயநலம் இல்லாம முழுக்க நேசிக்கிறது. ஒருத்தவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க அப்படின்னா, அவ என்ன தீர்க்கதரிசனம் சொன்னா, அவ என்ன பிரேயர் பண்ணா, அப்படி இல்லாம அவெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றான், அவெல்லாம் பிரேயர் பண்றான், எனக்கு வர மாட்டேங்குது, அப்படி இல்லாம சூப்பர் சிஸ்டர் சூப்பர் தீர்க்க, அதாவது உங்களுக்கு உண்மையிலே நீங்க அதெல்லாம் சொன்ன மாதிரி செஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வரும், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் வரும். அதுதான் உண்மையான நேசம். ஒருத்தவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, அந்த சந்தோஷம் உள்ள இருந்து வரும். when you are truly loving each other, this is how you will be. Amen. So ஒருத்தர் நேசிங்க, ஒருத்தர் ஆனர் பண்ணுங்க, ஒருத்தருக்கு நன்மை செய்யுங்க, ஒருத்தருக்கு அக்கறை உள்ளவர்களா இருங்க, ஒருத்தருக்கு நன்மை செய்யறதுல, கட்டி பிடிக்கிறதுல, ஒருத்தவங்களோட சுகத்துல, ஒருத்தரை ப்ரமோட் பண்றதுல முந்திக் கொள்ளுங்க. ஒருத்தருக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, விளையாடுங்க. உள்ள வந்தா தோல்ல அடிச்சு, கையை பிடிச்சி உலுக்கி, தலையில கொட்டி, எதனாவது பண்ணி என்ன பண்ணணும், ஹாப்பியா விளையாடி ரிசீவ் பண்ணணும். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்படித்தான் ரிசீவ் பண்ணுவாங்க. யாரு என்ன தோல்ல தட்ட போச்சு. So that is when you are selfless. நான் வந்து நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் டீச்சரு, நான் என்னது பிரசிடென்ட், நான் பிரைம் மினிஸ்டரு, நான் என்னது அங்க சிஓ, நான் இங்க சேர்மனு, இதெல்லாம் எதுவுமே இல்லாம சகோதரனா சகோதரியா ரிசீவ் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க, சின்ன பிள்ளைங்களா? Those things should happen in church. Amen. And still you honor everybody as Jesus. இந்த அன்போட சேர்ந்து எல்லாரையும் இயேசுவை போல பாவித்து அந்த கனத்தோட ஆனர் பண்ணி நடந்துக்கிட்டா சர்ச் சூப்பரா இருக்கும். Amen. So that is the kind of fellowship we need in church. So இன்னைக்கு நீங்க உங்களெல்லாம் சோதிச்சு பார்க்க போறீங்க. இனிமேல் இத மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரசங்கத்தை திரும்ப என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், தெரியணும். சர்ச்சில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனா ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வயசுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்களோ அந்த கரெக்ஷன்லாம் என்ன பண்ணணும், எல்லா குழந்தைக்கும் தலை ஒழுங்கா சீவு, செருப்பு ஒழுங்கா போடு, வசனத்தை படி, சட்டை இப்படி போடு, பெரியவங்களை இப்படி மரியாதை செலுத்து, கீழ்ப்படிதல் எப்படி இருந்துக்கோ அப்படின்னு they should do all the caring and disciplinary actions and all the love for every children as how they would do it for their children. அது போயிட்டு என் பிள்ளைய நீ எப்படி சொல்ல போச்சு, என் பிள்ளை ஏதாவது பண்ணா நீ என்கிட்ட சொல்லணும், நீ எதுக்கு போய் அவளை சொல்ற அப்படின்னு பெத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன இல்லை, அந்த பாண்டிங் இல்லை.